வணக்கம் உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சுரேஷ், சேலம் டிஸ்ட்ரிக்ட், கெங்கவலி தாலுக், கூடமலை கிராமம். பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் ஒரு மெக்கானிக். விவசாய சம்பந்தப்பட்ட அல்லது நிறுவனங்களுக்கு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக் மோட்டார் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கேன். அதே நேரத்துல வீட்டு உபயோக பொருட்களான மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டத்தை எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கு, பிளம்பிங் இது எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இது தொடர்பான வீடியோ பாத்தீங்கன்னா சுரேஷ் மெக்டெக் அப்படின்ற யூடியூப் சேனல்ல பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதை போயிட்டு ரிசீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழுக்க வெட்டினரி கால்நடைகளுக்கு சம்பந்தப்பட்டது. கால்நடை மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கும் செல்ல பிராணி இந்த மாதிரி இதுக்கும் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது எதுக்காக இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இன்கம் வேண்டி நான் வந்துட்டு மாட்டு பண்ண தொடங்கியிருந்தேன். ஸோ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நான் ரொம்பவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிரச்சனைகளை வந்துட்டு எப்படி நான் கிராஸ் பண்ணி ஒரு நல்ல வழியில் நான் வந்துட்டு ரன் பண்ணினேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ. உங்கள் ப்ராடக்ட்டுக்கான சிறந்த ரிவ்யூவை தெரிஞ்சுக்க இந்த சைட்டை விசிட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பேசிக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு மாட்டு பண்ண தொடங்குறீங்க அப்படின்னா எந்த மாதிரி பிரீடு, அதாவது எந்த மாதிரி கால்நடைகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன பயன்பாட்டுக்காக சூஸ் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் லாப நோக்கத்துக்காக இருந்தீங்கனால இல்லை மதிப்பு கூட்டு பொருள் செய்கிறீங்களா, இந்த மாதிரி உங்களோட லாப நோக்கம் என்ன அப்படின்றத கணக்கு வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பிரீடு சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த பிரீடு இந்த ரேட்டை தாண்டக்கூடாது இப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது. தெரியாத நீங்கள் வந்துட்டு என்ட்ராகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது வந்துட்டு நீங்கள் அடிபட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் அடிபடாமையே நீங்கள் இந்த பிரீடு இந்த ரேட்டு தான் வரும், இந்த இடத்துக்கு இந்த பிரீடு செட் ஆகாது. இதே போல் கால்நடைகளுக்கு எந்த நோய் வந்தால் இந்த மருந்தை கொடுக்கணும். அதாவது இங்கிலீஷ் மருந்தாகட்டும், நாட்டு மருந்தாகட்டும், எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, இயற்கையாகவே நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அந்த மருந்தோட டோஸ் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு வெட்டினரி டாக்டர் இல்லாமல் நீங்களே வந்துட்டு உங்கள் ஃபார்முக்கு ஒரு டாக்டர் ஆகக்கூடிய சூழ்நிலை மாரி இது இருக்கும். இது வந்துட்டு முழுக்க ஒரு கல்வி நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட பதிவு. நான் வந்துட்டு என் ஃபார்ம்ல நான் என்ன செஞ்சுருக்கேன், அதில் என்ன ரிசல்ட் நடந்திருக்கு, நான் எப்படி ஒரு லாப நோக்கத்தில் என் ஃபார்மை ரன் பண்ணுறேன், இதுக்கு வந்துட்டு நான் ஃபார்முக்கு இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு, அதுக்கு ஃபீல்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இந்த ஃபார்முக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர். மற்றபடி பார்த்தீங்கன்னா லைவாக ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒரு ஃபார்மை வந்துட்டு வெற்றிகரமாக எப்படி கொண்டு போகிறது, இல்லை ஃபார்மில் தொடங்கினவங்க எல்லாமே வெற்றிகரமாக கொண்டு போயிடுறாங்களா, இதே போல் பலதரப்பட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் முழுக்க கால்நடைகளுக்கு சம்மந்தப்பட்ட பதிவுகளாக இருக்கும். ஜஸ்ட் இது வந்துட்டு இந்த சேனலுக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இது வந்துட்டு என்னோட ஃபார்ம் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்றது உங்களுக்கு டெய்லி அப்டேட்டாக நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் பண்ணுற தப்பை நீங்கள் பண்ணாமல் என்னை விட பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணி உங்கள் ஃபார்மை வந்துட்டு ஒரு லாப நோக்கத்தோடு நீங்கள் கொண்டு போகும்போது கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.